ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் மிடில் கிளாஸாக இருக்கிற நமக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு பல்காக 1 லட்சம் 2 லட்சம் சேமிக்கணும்னா நமக்கு கடன் தான் வாங்குவோம். அப்படி கடன் வாங்காமல் ஒரு நல்ல சேவிங் ஸ்கீம் ஒன்று இருக்குதுங்க. அதுதாங்க இந்த சீட்டு கட்டுற பழக்கங்க. நிறைய பேருக்கு மிடில் கிளாஸ்ல சீட்டு கட்டி பணத்தை சேமிக்கிறது ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான 50,000 ரூபா சீட்டை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம கவனமாக பண்ணால் நம்ம கட்டுற பணத்தை விட அதிக பணம் சீட்டில் நம்ம எடுக்க முடியும். ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 50,000 ரூபா சீட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசிக்காக ஒரு 3 விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா மிடில் கிளாஸாக இருக்கிற நமக்கு கண்டிப்பாக அது அவசியம். பெஸ்ட்டு சேவிங் ஸ்கீம் எப்படிலாம் நம்ம சேமிக்கலாம் பணத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையில் சேமிக்கலாங்க. ஒன்று சூப்பரான ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. நமக்கு நிறைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வர மாதிரி ஏகப்பட்ட நல்ல ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. பேங்க்கில் நீங்கள் சேமிக்கலாம், எல்ஐசியில் இன்சூரன்ஸ் மூலியமாக சேமிக்கலாம், இல்லைனா நகை சீட்டு போட்டு கோல்டில் நம்ம சேமிப்பை போட்டால் ஒரு சூப்பராதுங்க. இப்போல்லாம் கோல்டு ரேட்டு எங்கேயோ எகிரிட்டு போயிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், கிராமே 8,000 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஸோ சீட்டு போட்டு நீங்கள் காயினாகவும் வாங்கிக்கலாம். நான் தனிஷ்கில் காயினாக வாங்கினேங்க. இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் 1 கிராம் பியூர் 24 கேரட்டுங்க. இந்த 24 கேரட்டை பற்றி நான் அப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்கிக்கலாம், இல்லை சீட்டு கட்டி நகையாக கூட வாங்கிக்கலாம். இது ரெண்டாவதா. மூணாவது தான் சீட்டு கட்டுற பழக்கங்க. இதில் 2 விதமான சீட்டு இருக்குது. ஒன்று குலுக்கல் சீட்டு, இன்னொன்று ஃபிக்ஸ்டு சீட்டு. குலுக்கல் சீட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் பின்பற்றுறது கிடையாது. இப்போ நிறைய டவுன் பக்கம்லாம் ஃபிக்ஸ்டு சீட் தான் பின்பற்றுறாங்க. நான் அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் 50,000 ரூபா சீட்டோட ஃபிக்ஸ்டு சீட்டோட ஒரு சார்ட்டுங்க. இப்படி தான் அமௌண்ட் கட்டணும். கசரு தொகை, பட்டுவாடா, இப்படி டீட்டெயிலாக 50,000 சீட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே இந்த மாதிரி ஒரு சார்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ கட்டினா எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. இதுலேயே ஸ்டார்டிங் 30,000 ரூபா சீட் இருக்குது, 50,000, 75,000, 1 லட்ச ரூபா சீட்லாம் இருக்குது. பட் 1 லட்ச ரூபா சீட்லாம் நீங்கள் கட்டுற அமௌண்ட், தவணை அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றனால நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான 50,000 ரூபா சீட்டை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், மாதம் டோட்டலாக 20 மாதம். இது பாருங்கள், 20 மாதம்னா 20 நபர்கள். நீங்கள் 10 பேர்னா 10 மாதம் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். 20 பேர் இருக்கனால 20 மாதம் கட்டணும். இதில் டீட்டெயிலில் பார்க்கலாங்க. தவணை அமௌண்ட் ஃபஸ்ட்டு 2,500 ரூபா. இந்த தொகையை நம்ம யார்கிட்ட கட்டுறோம் பார்த்தீங்க, சீட்டு நடத்துகிறாங்கல்ல, அவங்க ஃபஸ்ட்டு மாதம் அமௌண்ட்டு 2,500 × 20 கலெக்ட் பண்ணால் 50,000 வரும். அந்த 50,000 சீட்டு நடத்துகிறவங்க எடுத்துக்குவாங்க. 2வது மாதத்துலேருந்து தான் நம்ம. இப்போ ஃபிக்ஸடு சீட்டில் என்ன பாலிசின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோன்னே குழுக்கள்லாம் பண்ண மாட்டாங்க. எடுத்தோன்னே 2ஆம் மாதம் யாருக்கு வேணும், 3ஆவது மாதம் யாருக்கு வேணும், இல்லை 10ஆவது மாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் யாருக்கு வேணுன்றதை முன்கூட்டியே நம்ம சொல்லிட்டோம். நம்ம ஒருத்தர் மட்டும்தான் அந்த மாதம் கேட்டிருக்கோம், வேறு யாருமே கேட்கலன்னா குழுக்கள்லாம் போட மாட்டாங்க. 2 பேர் இல்லை 2த்துக்கு மேற்பட்டவங்க ஒரே மாதத்தில் எனக்கு இந்த சீட் அமௌண்ட் வேணும்னு கேட்டால் மட்டும்தாங்க குழுக்களுக்கு போவாங்க. அதுதான் இந்த ஃபிக்ஸ்டு சீட்டோட பெனிஃபிட். முன்னாடியே நம்ம அட்வான்ஸாக நமக்கு ஒரு 10ஆவது மாதம் வேணும்ட்டோம்னா புக் பண்ணி வச்சுருவாங்க. 10ஆவது மாதம் உங்கள் பேரை சொல்லி புக் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் 10ஆம் மாதம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அமௌண்ட் எடுக்கலாங்க. குழுக்கள் சீட்டில் அப்படி கிடையாது. யார் வேணாலும் குழுக்களில் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு கடன் கட்டணும், இல்லை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னா எந்த மாதம் தேவைன்னு முன்கூட்டியே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த அமௌண்ட்டை கட்டுறதுல ரொம்ப பெனிஃபிட்டுங்க இந்த ஃபிக்ஸ்டு சீட்டு. இப்போ நான் சொன்னேன்ல, கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் நம்ம கட்டுற அமௌண்ட்டை விட அதிகமாக எடுக்கலாம்னு சொன்னேன்ல, அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2,500 மாதம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 41,950 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. அதுவே இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இதில் அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே வாங்க. இந்த 41,950க்கு ஈக்குவலாக நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 41,500 தாண்டணும். இந்த 14ஆவது மாதத்தை தாண்டி நீங்கள் 15ஆவது மாதத்துலேருந்து 20ஆவது மாதத்துக்குள்ளே எடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை விட கண்டிப்பாக அதிகமான அமௌண்ட்டு தாங்க எடுப்பீங்க. அதுவும் ஃபைனலாக 20 மாதம்லாம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு 8,000 ரூபா, 7,500 ரூபா கிட்ட உங்களுக்கு லாபம் கிடைக்குது. இப்போ 7 சீட்டை விட இந்த ஃபிக்ஸ்டு சீட்டு பெஸ்ட்டுன்னு எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 14ஆவது மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 41,500. நீங்கள் மொத்தமாக டோட்டலாக இந்த சீட்டு மொத்தமாக நீங்கள் 20 மாதமும் கால்குலேட் பண்ணால் 41,950 ரூபா கட்டியிருப்பீங்க.
20 மாதம் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 14வது மாதம் எடுக்கிறீங்கன்னே வச்சுங்க, எவ்வளோ எடுப்பீங்க? 41,000 இங்கே பாருங்கள் 41,500 எடுப்பீங்க. நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேங்க்குக்கு போனாலே 1.5 பைசாலேருந்து 1.8%, அதாவது 16% கால்குலேட் பண்ணி தான் உங்கள்கிட்ட வட்டி வாங்குவாங்க. நீங்கள் மொத்தமாகவும் கட்ட முடியாது, நீங்கள் வட்டியோடு சேர்த்து பேங்க்கில் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இதே பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கெலாம் போயிட்டீங்கன்னா வச்சுங்க, தாறுமாறா குறைஞ்சது 3 பைசாலேருந்து 5 பைசா 8 பைசா வரைக்கும்லாம் ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வாங்குறாங்க. நிறைய பேர் போய் இந்த மாதிரி ப்ரைவேட்டில் தாங்க சிக்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் வட்டியே கட்டுற மாதிரி ஆயிடுது. ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கே கண்டிப்பாக இது புரியும். எவ்வளோ இந்த 50,000 வசதி எவ்வளோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டை தரும்ன்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லாம் 3 பைசாலேருந்து 5 பைசா 8 பைசான்னு சொன்னேன்ல, குறைஞ்சது 3 பைசா எடுத்துக்கோங்க. நீங்கள் 14வது மாதம் வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டாக தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2வது மாதமே நீங்கள் 32,500 நீங்கள் சீட்டு புக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 32,500 3 பைசா வட்டி வெளியில் வாங்கினீங்கன்னா 3 பைசாவுக்கு போட்டிங்கன்னா 975 ஒரு மாதத்துக்கு வட்டி மட்டும். இதை டோட்டலாக 20 மாதத்துக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 19,500 வட்டி மட்டுமே. அப்போ அசல் 32,500 நீங்கள் 2வது மாதம் எடுத்திருப்பீங்க, அதுக்கான வட்டி வந்து 19,500 கூட்டினா 52,000 நீங்கள் கட்டுவீங்க டோட்டலாக 20 மாதத்துக்கு. டோட்டலாக 20 மாதத்துக்கு நீங்கள் வட்டி அசலோட சேர்த்து 52,000 கட்டியிருப்பீங்க வெளியில் ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வாங்கினீங்கன்னா. இதுவே நீங்கள் சீட்டில் டோட்டல் அமௌண்ட் கட்டுறதே பாருங்கள் 41,950 தான். 41,950 தான் கட்டுறீங்க நீங்கள். 32,500 உங்களுக்கு கிடைக்குது. பட் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு நீங்களே கால்குலேட் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வந்து அதிகமாக நீங்கள் வெளியில் கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். சரி, நீங்கள் 2வது மாதம் நீங்கள் 32,500 எடுக்கலை, நான் நிதானமாக 49,000 கடைசி மாதம் தான்ப்பா எடுக்கிறேன், எனக்கு அர்ஜென்ட் தேவை எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் கால்குலேட் வச்சு பார்த்தாலும் இதில் எடுத்தால் பெனிஃபிட்டு. இது வெளியில் வந்து வட்டிக்கு வாங்கினீங்கன்னா எவ்வளோ லாஸ் அப்படின்னு பாருங்கள். மினிமம் குறைஞ்சபட்சம் 3 பைசா போடுறேன். 3 பைசா போட்டால் 49,000க்கு 1,470 வட்டி மட்டும் 3% வச்சிங்கன்னா 20 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 29,400 அசல் ப்ளஸ் வட்டி. 49,000 ப்ளஸ் 29,400 கால்குலேட் பண்ணி கூட்டினீங்கன்னா 78,000 வருதுங்க. மொத்தமாக 20 மாதத்துக்கு அசல் வட்டி ரெண்டையும் சேர்த்து 3% அப்படின்னு போட்டாலே 78,400 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு 41,950 தான் இந்த சீட்டில். ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 49,000 ஃபைனலாக 20வது மாதம் நீங்கள் எடுத்தீங்கன்னா. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த 50,000 சீட்டு பெனிஃபிட். இதனால தான் நிறைய மிடில் கிளாஸ் வந்து இந்த சீட்டு போடுற பழக்கத்தை வந்து பின்பற்றிட்டு வராங்க. பட் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தெரிஞ்ச நபர்கள்ட்ட போடணும். நம்பிக்கைக்குரிய ஆளுக்கிட்ட மட்டும் சீட்டு போடுங்க. நிறைய பேர் புதுசாக வந்து நம்ம வந்து சீட்டு போடுறேன்னு 1 லட்சம் 2 லட்சம் சீட்டுன்னு சேர்ந்து மொத்தமாக பல்காக அமௌண்ட்டை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறாங்கல்ல, இந்த வண்ணமயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சீட்டு போடுறது. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது நிறைய இருக்கலாம். இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணுறவங்கள்ட்ட பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் தெரு இல்லை உங்கள் ஊர்லேயே பண்ணுறவங்க நம்பிக்கையான ஆள்கிட்ட சீட்டு போடுங்க. தேவையில்லாமல் தெரியாத நபர்கள்ட்ட சீட்டு கட்டி ஏமாறாதீங்க. இப்போ இது பெனிஃபிட்டுன்னு சொல்லிட்டேன்ல, இது பெனிஃபிட்னா இப்போ குலுக்கல் சீட்டு ஏல சீட்டு என்ன அப்படின்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டினீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து ஃபிக்ஸடு சீட்டு தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னேன். அதுதான் இதோட சாட்டு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். அந்த கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் எதுன்னு தெரியும். இப்போ குலுக்கல் சீட்டு ஏஎல் சீட்டு. இப்போ குலுக்கல் சீட்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதே 50,000 அதே 20 மாதம் 20 நபர்கள் எல்லாமே சேம் தான். பட் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் எல்லாம் 20 மாதமே 2,500 தாங்க கட்டணும். நீங்கள் எல்லாம் 20 பேர் 2,500 கட்டின அமௌண்ட்டு 50,000 சேருமா, அதை வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்துருவாங்க. அது பேர் தான் குலுக்கல் சீட்டு. நீங்கள் கூடவும் கட்ட மாட்டீங்க, குறைச்சும் கட்ட மாட்டீங்க. 20 மாதமே ஒரே அமௌண்ட்டு தான் 2,500 கட்டுவீங்க. பட் இதில் அப்படி இல்லை. நீங்கள் மாதம் கம்மியாகிட்டே வருது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே வரும். ஒரு 100 ஏறிக்கிட்டே வரும். உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்காது. இப்போ ஏல சீட்டுனா அது பெரிய குளறுபடிங்க. 40,000 ஏலம் போயிருக்குன்னு வச்சிங்களேன், அந்த சீட்டு நடத்துகிறவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும். அப்புறம் மீதி 10,000 வரும், அதை கசுருன்னுவாங்க, 20ஆல் டிவைட் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய குழப்பமான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஏலம் போகிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். இதுலேயும் கசுறு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு ஃபிக்ஸடு தான். இதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. நம்ம தவணை தொகையும் பட்டுவாட தொகையும் மட்டும்தான் முக்கியம். நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுறோம், நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும்.
ஸோ 50,000 ரூபா சீட்டை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேங்க. இங்கே வந்து 30,000 ரூபா சீட்டும் என் கையில் இருக்குங்க. இது வந்து 30,000 ரூபா சீட்டோட ஒரு சார்ட்டு. இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து 30,000 ரூபா சீட்டை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.